Why some people seem luckier? சிலர் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையாவது பார்த்து அவங்களுக்கு அதிர்ஷ்டம்னு நினச்சதுண்டா? ஹாய், நான் திவ்யா சிவகுமார். ஐ எம் அ லைஃப் கோச். இந்த வீடியோவில் லக் பற்றி நம்ம பார்க்கலாம். அதிர்ஷ்டம் 3 விதமாக வரும். நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்கி அதில் வின் பண்ணுறது, ஒரு நல்ல எக்கனாமிக் சிச்சுவேஷனில் இருக்கிற ஃபேமிலியில் பிறக்கிறது, ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிடுறீங்க, அந்த ட்ரெயின் போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுறது. இது எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இதெல்லாம் தான் பிளைண்ட் லக். இதில் நம்ம பார்ட் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, ட்ரீம் பிக், திங்க் பிக்னு சொல்கிறோம்ல, பெரிய இலக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ரைட் டைமுக்காக வெயிட் பண்ணணும். அதுவும் எப்படி வெயிட் பண்ணணும்? கலங்காமல் வெயிட் பண்ணணும். இந்த வெயிட் பண்ணுற சமயத்தில் இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, என்ன ஆகுமோ, எனக்குன்னு எதுவுமே அமையாது, இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் இருந்தால் அது நடக்காது. வெயிட் பண்ணுறப்போ கான்ஃபிடெண்ட்டாக இது எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், ஐ டிசர்வ் திஸ் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி கலங்காமல் இருக்கிறவங்க ஜெயிக்குவாங்க. ஜெயிச்சவங்கள கேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய காரணம் இருக்கும். டேலண்ட், ஹார்ட் ஒர்க், அதையும் தாண்டி டைமிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஃபுட்பால் மேட்ச்லலாம் பார்த்திங்கன்னா சில பிளேயர்ஸ் இந்த பாலை சேஸ் பண்ணுறதுலே குறியாக இருப்பாங்க. சிலரை பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துக்கிட்டு வெளியிலேருந்து பார்க்க ரொம்ப லேசியாக தெரிவாங்க. பட் பால் காலுக்கு கிடச்சோன்னா கோல் தான். இந்த விளையாட்டில் ஹவ் ஹார்ட் தே பிளேட் அப்படிங்கிறத விட ஹவ் வெல் தே பிளேட் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். அதே தான் நம்ம வாழ்க்கைக்கும். சரியாக வெயிட் பண்ணி சரியான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். இதை ஆப்பர்ச்சுனிட்டி லக்குன்னு சொல்கிறோம். 3rd கேட்டகரி லக் ஒன்று இருக்குது. இதை புரிஞ்சிக்க ஒரு எக்ஸாம்பிள். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே இடத்துல வேலைக்கு போகிறாங்க. ஒரே சமயத்தில் 2 பேரும் வேலை இழக்கிற சூழல் ஏற்படுது. ராஜா, ரவின்னு வச்சுக்கலாம். ரவி வேலை இழந்தோன்னே அடுத்த ஒரு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணுறாரு. ராஜா அடுத்த 6 மாதம் புதுசாக ஸ்கில்ஸ் கற்றுக்கிறாரு, ரெஸ்யூமை அப்கிரேட் பண்ணுறாரு, தெரிஞ்சவங்க கிட்டலாம் வேலைக்கு சொல்லி வைக்கிறார். ஒரு நாள் ஒரு கம்பெனி அர்ஜெண்ட்டாக ஆள் தேவைன்னு இன்டர்வியூ வைக்கிறாங்க. ராஜாவுக்கு வேலையும் கிடைக்கிது. இஸ் ஹீ லக்கி? நாம் இவங்கள தான் அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறோம். உண்மையில் தே டேக் மோர் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் தேர் கோல். தே ஆர் நாட் லக்கி, தே ஆர் ப்ரிப்பேர்ட். வாய்ப்பு கதவு தட்டும்போது தே ஆர் ரெடி டு ரிசீவ். உழைப்பும் வாய்ப்பும் சேரும் தருணத்துக்கு தான் அதிர்ஷ்டம்னு பேர். இங்கே தனக்கு தானே உதவிக்கிறவங்களுக்கு தான் அதிர்ஷ்டமும் துணை நிற்கும். ஸோ ஸ்டாப் வெயிட்டிங் ஃபார் யுவர் லக்கி டே. Become the person who is ready when opportunity knocks.